ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம ஏஞ்சல் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மால் கேப்பில் தான் வருது. இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ரிசல்ட் நேத்திக்கிங்கிறதுனால அப்படியே இதை நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரிசல்ட் வந்திருக்கு. Q1 ரிசல்ட் வந்துட்டதுனால அந்த ரிசல்ட்டோட அப்டேட்டடாகவே இதை நேரடியாக பார்த்துடலாம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வீக் ஸ்டாக் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வராங்க. இது கீழே பெரிஷ்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. கரண்ட்டாக இது 2219 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்க வீக் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. ஹை வேல்யூஷனில் மிட் வேல்யூஷன் தான் இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி டெக்னிக்கலாக பெரிஷ்குள்ளே தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 3276ன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு என்ன வந்திருக்கோ அந்த வேல்யூ பார்ப்போம். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வேல்யூ மாறிக்கிட்டே வரும் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குக்கும். இப்போ இவங்க பிஇ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோனுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம். இவங்க ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிட்டர்னும் ரொம்ப நல்லா ஹையாக எடுக்கிறாங்க. 50%, 37%ங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, நல்லா எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம தியரட்டிக்கல் லிமிட்டை காட்டிலும் 0.3%, 0.3 கூட இருக்கிறதுனால ரேஷியோ தான் இது, ப்ரெசென்ட் இல்லை, ரேஷியோ தான் 0.3 கூட இருக்குது. அந்த 0.3 நம்ம டாலரன்ஸ்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். பிஏ பொறுத்த வரைக்கும் 16.8ங்கிறதுனால இன்னும் க்ரோத் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பிபி பொறுத்த வரைக்கும் 6.6 அப்படிங்கிறதுனால இது இனிமேல் ஃபர்தராக எப்படி இவங்க இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி மேலே ஏற போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பிபிக்கு டிடிஎம் புக் வேல்யூக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய கேப் இருக்குது. அதனால அப்போ க்ரோத் ஆப்ஷன்ஸ் வரும். எப்படி இவங்க கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். எங்கே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது 1 இயர் ஆனுவலாக அனாலிசிஸ்ட் ஃபோர்காஸ்டர்ஸ் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் 162.2 அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. சர்ப்ரைஸ் +1.3, அதாவது பாசிட்டிவாக 1.3 எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்துச்சுன்னா 164 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீட்டா ஷேர் பீட்டா ஸ்கோர் 1.21 இருக்கிறதுனால இது வாலட்டாலிட்டி கூட இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்டாக்குன்னு தான் நம்ம சொல்லணும். போன வருஷம் இவங்க 4.4 நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்னாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 7 அனாலிசிஸில் 6 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நெகட்டிவாக இருக்குது. ஆனுவலைஸ் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் 26% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் 41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய புக் வேல்யூ 361.7, டிடிஎம் புக் வேல்யூ 1214 ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நம்ம நேரடியாக இப்போ ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கே வந்துட்டதுனால ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் பார்ப்போம். ஜூன் குவார்ட்டருடைய ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 32% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த 2024 ஜூனையும் 2023 ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 32%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. ஆனால் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். 32% இவங்க காட்டுறாங்க. ரெவென்யூ 73% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Q பார்த்தோம்னா ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் இந்த சைடு ஒரு 40 கோடிக்கு கிட்டக்க 40, 45, 50 கோடி கிட்டக்க கீழே இறங்கிட்டாங்க. அதனால இபிஎஸும் 40.5லேருந்து 32.6க்கு இறங்கி போச்சு. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐஐஎஸ் மார்ச் அண்ட் ஏப்ரலில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. மார்ச் டு ஏப்ரல் கம்பேர் பண்ணும்போது ஒரு 0.6% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3%, 3.3 கிட்டக்க ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கல, குவார்ட்டர்லிக்கு பார்க்கறதுனால நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஃபேர் ப்ரைஸ் 515ஆகவும் நம்மளுடைய பேஸ் ப்ரைஸ் 772ஆகவும் இருக்குது. இது குவார்ட்டர்லி 1 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. இப்போ ப்ரைஸ் எல்லாமே இதை ஒட்டி தான் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுங்கிறது எஸ்டிமேஷனும் புக் வேல்யூவும் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிடிஎம்மும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஆனால் இதுக்கு உண்டான வேல்யூ அங்கே காட்டாது. ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வரும்போது இந்த ஃபேர் ப்ரைஸ் மாற மாற
வேல்யூவும் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஆனுவல் எஸ்டிமேஷனாவோ இல்லாட்டி ஆனுவல் எஸ்டிமேஷன் சர்ப்ரைஸாவோ இருக்குன்னாக்கா 1928 மேக்ஸிமமாகவும் 1716 வந்து அந்த அப் ட்ரெண்டில் மினிமமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம்னாக்கா 1741லேருந்து 1645. ஸோ இப்போ இந்த 6 வேல்யூக்குள்ளே இவன் எங்கேயோ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று 1921 இல்லாட்டி அதை உடச்சி வந்தாங்கன்னா 1710. 1710க்கும் 16க்கும் 6 ரூபா தான் வித்தியாசம். அப்படி இதை பேஸ் பண்ணி வருதுன்னா 1845க்காக கீழே இறங்கலாம். இந்த ரீஜனுக்குள்ளே ஏதோ ரீஜனில் இவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். இதையும் உடச்சி அவன் கீழே இறங்குறான்னாக்க இவன் வந்து இந்த டவுன் ட்ரெண்டோட ரீஜனுக்குள்ளே வந்துடுறான், அந்த கரெக்ஷனுக்குள்ளே வந்துடுறான். அப்படி வந்தான்னாக்க இந்த ரீஜன் இப்போதைக்கு இங்கே இல்லாததுனால நம்ம இதை மாத்திரமே பார்ப்போம். அதையும் தாண்டி வந்துச்சுன்னா எதுக்கும் நோட் பண்ணிக்கலாம், 1450லேருந்து 1223 வரைக்கும் இருக்கக்கூடிய கேப்பு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் வந்து இப்போதைக்கு இந்த ரீஜனுக்குள்ளேயே தான் அட்ஜஸ்ட் ஆவாங்கன்னு எனக்கு படுது. அதுக்கு தான் கால்குலேஷன் கரெக்டாக வருதுங்கிறது தான் நம்ம பார்வை. இப்போ இந்த தகவலை தூக்கி நம்ம சார்ட்டுக்குள்ளே போடுறோம். சார்ட்டுக்குள்ளே போட்டோம்னாக்க இந்த 2700, 2500, 2252, 2052ங்கிற இந்த இது வந்து ஆனுவலைஸ்டாக மார்ச் மாதத்து குவார்ட்டரோட ரிசல்ட் போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து உள்ளே போடுறோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ இது. இப்போ ஜூன் குவார்ட்டர் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் கடந்து நமக்கு இப்போ இந்த லெவல் தான் ரீஜனுக்குள்ளே இருக்குது. இப்போ இவன் 2052 உடைச்சான்னா இந்த ரீஜனுக்குள்ளே வந்துடுறான்னு அர்த்தம். 2100ஓட திரும்புகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ரீஜனில் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு செகண்ட் குவார்ட்டர் நல்லா பாசிட்டிவாக எதிர்பார்க்குறான்னா 2100ஓடையே திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இந்த ரீஜன் வரைக்கும் கரெக்ஷன் பாயிண்ட் வருது. எந்த ரீஜன்னா 1921, 1847, 1710, 1645, 1645 இந்த ரீஜனில் கரெக்ஷன் இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக. இதை உடச்சிட்டு போனால் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் பேஸ் ப்ரைஸ் தான். ஆனால் அந்த அளவுக்கு வருமாங்கிறது நம்ம யோசிக்கக்கூடியது. வரக்கூடாதுங்கிறதுக்கு இல்லை, 1457லேருந்து 1250க்குள்ளே எங்கே வேணாலும் கூட வரலாம் இதை உடச்சி வந்தான்னா. ஆனால் இப்போதைக்கு இங்கே தான் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்த மாத்திரமே பார்த்துக்குவோம். பார்த்துட்டா இதோடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இந்த வருஷத்துக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்டிமேஷனுடைய சர்ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா 4100 ரூபாய்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் அவங்க வந்து அதை பாசிட்டிவாக மேலே எடுத்துக்கிட்டே போகணும். சொதப்பினாங்கன்னா அந்த ப்ரைஸ் இப்போதைக்கு வராது. நம்ம வந்து சொதப்பாமல் மேலே போவாங்க, அந்த எஸ்டிமேஷனை வந்து மீட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னாக்க 4100 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ரொம்ப ஹையஸ்ட் எஸ்டிமேஷன் 184 போடுறாங்க. அப்படி போட்டாங்கன்னா 4500க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அப்போ இப்போ வந்து இந்த 2100 உடைச்சிட்டாலே பெரும்பகுதி 2050 உடைச்சிட்டா, ஏன்னா இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. அதை வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க 1921லேருந்து 1645 ப்ளஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1921, 1847, 1710, 1645 இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ இவங்க வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். எனிவே ஒவ்வொரு குவார்ட்டருடைய ரிசல்ட்டும் இனிமேல் குரூஷியல். நல்லா லீட் எடுத்து கொண்டு போனாங்கன்னா நல்லா எடுத்து கொண்டு போகலாம். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் இந்த ரீஜனில் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸிமம் ப்ரைஸாக நம்ம வந்து யோசிக்கிறது வந்து சர்ப்ரைஸோட வேல்யூவை பேஸ் பண்ணி யோசிக்கிறது 4100 எதிர்பார்க்குறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.